மற்றொரு அண்மை செய்தி, மக்களுக்கு தவேகாவினர் இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் என் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேகாவினர் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் என் ஆனந்த் தற்பொழுது அறிவுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுக்கு தவேகாவினர் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு ஏற்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் என் ஆனந்த் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். தற்போது தவேகா நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் ஒரு அறிவுறுத்தலை விட்டிருக்கிறார். தாங்கள் நாம் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், ஆனால் இதை கருத்தில் கொண்டு இதை பயன்படுத்திக் கொண்டு மக்களுக்கு இடையூறு விளைக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பாக தவேகா ஆட்சி பொறுப்பு தவேகாவுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மிக முக்கியமாக இதை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு ஊழல் செய்ய நினைத்தால் அதை மனதிலிருந்து முழுமையாக எரை செய்து வேண்டும் என தெரிவித்திருந்தால் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என தொடர்ந்து கட்சியின் பொதுச்செயலாளர் என் ஆனந்திடம் அறிவித்திருக்காமல் குறிப்பாக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகவும் நிர்வாகிகளிடம் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். யாரும் மக்களுக்கு இடையூறு வைக்கக்கூடாது, எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டாலும் ஈடுபடக்கூடாது என்ற நிகழ்வை குறிப்பாக கருத்தையும் மற்றும் அறிவுறுத்தல் பார்க்க முடிகிறது. என்றால் குறிப்பாக வெற்றி பெற்ற உடனே குறிப்பாக ராயபுரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் கத்தியை கொண்டு கேக் வெட்டியது பரவாக பேசப்பட்டது. அடுத்தடுத்து தாவேக நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டை சமூக வலைதளங்கள் பரப்பியது பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் யாரும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஈடுபடக்கூடாது, மக்களுக்கு இடையூறு ஈடுபடக்கூடாது, கண்ணியத்தை காக்க வேண்டும், தாவேக நிர்வாகிகள் மீது குறிப்பாக மக்களுக்கு மரியாதை வர வேண்டும், மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு பணியாற்ற வேண்டும் உள்ளிட்டவை குறித்து என் ஆனந்த் குறிப்பாக நிர்வாகிகளுக்கு அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். The Chennai Silks in Mega Summer Sale.